Hi friends, நீங்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய வந்து அதாவது எனக்கு வந்து இந்த இது ஃபீல்டு விடாத அளவுக்கு நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் தான். டைரெக்டாக வந்து என்னால் அதில் டைப் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் ஷாப் வச்சுருக்கேன், அங்கேயும் எனக்கு ஒர்க்கர்ஸ் டிமாண்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால மட்டும்தான் என்னால் கண்டினியூஸாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து அப்பப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியல. சப்போஸ் இப்படி வீடியோஸ் மூலமாக நைட் டைம் வந்து நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து டைரெக்டாக இப்படி வீடியோஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் இன்னும் நிறைய மாடல்ஸு இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். அதுக்கான எல்லா ஒரு இதுவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து பத்தலை, அதனால அதை வந்து கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷாப்புக்கும் ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நான் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, நிறைய எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே நான் படிக்கிறேன். ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே என் மேலே கோபமும் இருக்கும். ஏன்னா அது அந்த கோபத்தையும் நான் வந்து வேரியேஷனாக நான் பார்க்கல. ஏன்னா அது வந்து எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு அது புரியுது. ஏன்னா நான் எதிர்பார்க்குற விஷயங்களும் சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா நான் வருத்தப்படுறது உண்மைதான். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க. நான் கம்பல்சரி எல்லா வீடியோஸு எல்லா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டில் இருந்து, ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த சப்ஸ்கிரைபரே தான் இப்போவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க புரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் என்னுடைய வீடியோஸ் வந்து நான் இதுதான் போடுவேன் அதுதான் போடுவேங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன டவுட் கேட்டிங்கனாலும் நான் போடுறேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு மட்டும்தான் நான் போடுறேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து கம்மி தான். அதாவது நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கு செஞ்சு கொடுத்து என்னுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிட்டது, அது சக்ஸஸாக வந்ததை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்படி பண்ணனா இப்படி சரியாயிரும், இப்படி வந்தால் இப்படி சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து நான் சொல்ல கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அது ஃபிட்டிங் கரெக்டாக வரும், அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய எனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் வந்து எனக்கு இப்போ சரியில்லை. எதுனாலும் கடையில் இருக்க ஒர்க்கு, டென்ஷன், சீசன் டைம், இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால மட்டும்தான் என்னால் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னால் முடியல. மற்றபடி எனக்கு வந்து எல்லாமே நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கு எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணணும். அதுக்கு பர்டிகுலராக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் அதை செய்வேன். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கணும். நான் பண்ணுற அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஃபர்கிவ் பண்ணிக்கணும். இது நான் ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய இது எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறனால மட்டும்தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா இதை நான் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவ் நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது நான் இதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ண என்னால் முடியாது. அதனால் கம்பல்சரி நான் இதை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். அதே மாதிரி ரெகுலராக வந்து ஷாப்பில் வந்து நிறைய பேர் நிறைய வியூவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறது கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு எல்லாத்துக்குமே நான் ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு அங்கே வந்து ஆள் இல்லை, டிமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் என்னால் வந்து எல்லா இதையுமே வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் பண்ணுவேன். விரும்பி பார்க்குறவங்களும் சரி, விருப்பம் இல்லாமல் பார்க்குறவங்களும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து என்னுடைய இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுடைய எல்லா வீடியோஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுலேருந்து, அதாவது கமெண்ட்ஸ்லேயே முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறதுல இருந்து, பர்டிகுலராக ஒவ்வொரு இதுக்கும் வீடியோஸ் போடுறதுலேருந்து, புதுசாக டிசைன்ஸ் போடுறதுல இருந்து, அதே மாதிரி பேசிக்காக பிகினர்ஸுக்கு வந்து கிளாஸ் சொல்கிறதுல இருந்து எல்லாமே நான் வந்து ப்ராப்பராக நான் உங்களுக்கு பண்ணுறேன். அப்படி ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் இருக்கேன். அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுடைய எல்லா இதுக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். சுடிதார் பேண்ட், பட்டியாலா ஆர் நேரோ பேண்ட் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிட்டு போடும்போது நம்ம வச்ச ஃப்ளீட்ஸில் பாட்டம் டு ஹிப் வரைக்கும் ரிங்கிள்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று வர மாட்டேங்குது மேம். பாட்டம் மிடில் ஒரு இடத்துல தொங்குற மாதிரி இருக்கு. இது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நேரோ பேண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வராது.
நேரோ பேண்ட் அப்படிங்கும்போது ஃப்ளீட்ஸே உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்கர்ட் கட்டுற மாதிரி அந்த இது மட்டும்தான், நம்ம அதிகமாக எவ்வளோ வச்சுருக்கோமோ அது மட்டும்தான். அது வந்து நம்ம எந்த பக்கம் தள்ளி விடுறோமோ அந்த பக்கம் வந்து நேரோ பேண்ட் அப்படின்னாவே ஸ்ட்ரைட்டாக பெல்ஸ் பேண்ட் மாதிரி பெல் பாட்டம் மாதிரி இருக்கும். அதனால் அதை விட்டுருங்க. பட்டியாலா பேண்ட்டில் வந்து நீங்கள் வைக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அது நம்ம எதிர்பார்த்த இடத்துல வரல அப்படின்னா மெட்டீரியல் வந்து நமக்கு பத்தலை அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மேலேருந்து கீழே எண்டு வரைக்கும் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது மெட்டீரியலுடைய குவாலிட்டி, அந்த மெட்டீரியல் வந்து அந்த பட்டியாலா பேண்ட்டுக்கு அந்த ஃப்ளீட்ஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச், நீங்கள் சாரியே பார்த்துருப்பீங்க, ஃப்ளெக்சிபிளான சாரீ கட்டும்போது உங்களுக்கு முன்னாடி சொருகிற கொசுவும் வந்து கீழே எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி வரும். அதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியல் அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்பொழுது உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் கீழே எண்டு வரைக்கும் நம்ம சாரீ கட்டும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதே மெத்தடு தான், நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா உள்ள கிளாத்தை இன்சர்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே ஃபார்மில் அப்படியே வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளீட்ஸினுடைய சைஸஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வேரியேஷன் வரக்கூடாது, எல்லாமே ஒரே மாதிரி வரணும். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதனால் மெட்டீரியலோட கன்வீனியன்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பாட்டம் வைக்கலாம், அப்படி உங்களுக்கு அதில் கரெக்டாக வரல அப்படின்னா நார்மல் பாட்டம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கரெக்டான ஒரு மெத்தடில் அதை ஸ்டிச் பண்ண, அப்படி இல்லைன்னா சும்மா லைட்டாக சைடில் ஃப்ளீட்ஸ் வச்சு அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் நம்ம என்ன பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி டிசைன் ப்ளவுஸில் வந்து ஒன் சைடு டிசைன் நம்ம போடும்பொழுது ஆப்போசிட் சைடில் ஒன் சைடு மட்டும் டாட் பிடிக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துலையாவது அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரணும். ஏன்னா டிசைன் இருக்கிற பக்கம் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் ஆப்போசிட் சைடு மட்டும் ரொம்ப அதிகமாக பிடிக்காதீங்க. அந்த கீழே எண்டில் மட்டும்தான் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த எண்டில் இருந்து லைட்டாக சன்னமாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிஸ்டோடைய அளவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் ஒன் சைடு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பேக் ஆம் ஹோல் வந்து சுருக்கம் வருது அப்படின்னா இறக்க சொல்லியிருக்கேன், அப்போ ஆம் ஹோலுடைய அளவு வந்து அதிகமாயிராதான்னு கேட்குறாங்க. பேக் ஆம் ஹோல் வந்து அதிகமாகுது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து அது ரொம்ப டெப்த்து பண்ணி வெட்டுறீங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப டெப்த்து பண்ணிங்கன்னா தான் அது அதிகமாகும். நான் வந்து உங்களுக்கு பத்தாததுக்கு தான் நான் அதிகப்படுத்த சொல்கிறேன். அதாவது அளவு கரெக்டாக இருக்கிறத வந்து நீங்கள் அதிகப்படுத்தாதீங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது. நீங்கள் கரெக்டான இதில் கட் பண்ணிட்டீங்கன்னா சுருக்கம் வராது. ஆம்ஹோல் வந்து சப்போஸ் மேலே இருந்தால் அந்த இடத்துல ஒரு இதில் பிடிச்ச மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன், ஷோல்டர் அளவு அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல சுருக்கம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி வருதா வரலையா அப்படிங்கிறது என்ன ரீசன் அப்படின்னா கம்மியாக இருந்தால் அந்த சுருக்கம் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வச்சிருக்க அளவை வந்து நான் பெருசு பண்ண சொல்லலை. அப்படி பெருசு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆம்ஹோல் பெருசாகும். பத்தாத ஆம்ஹோலை தான் நான் பெருசு பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒன்று நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் இமேஜின் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நார்மல் ப்ளவுஸில் பைப்பிங் கேட்குறீங்க. அதாவது பழைய இதில் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ஹெம் பண்ண முடியாது, அது தையல் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே, அதாவது டாக்டர்ஸ்லேருந்து நீட்டாக ஒரு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி பைப்பிங் வச்சு தான், அதாவது சேம் மெட்டீரியல்லையே பைப்பிங் வச்சு தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஆம்ஹோல் வந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் சைடு வச்சு எடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சிலருக்கு கரெக்டான அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸுமே கரெக்டாக தான் அவங்க ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சிருக்காங்களா, ஆம்ஹோல் டாட் பிடிச்சிருக்காங்களா, இல்லை ஆம்ஹோல் டெப்த்து கரெக்டாக வெட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து சரியாக தெரியாது. ஏன்னா நீங்கள் அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் அளவு எடுக்காதீங்க, பேக் சைடு அளவு எடுங்க. ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் ரவுண்டு ஷோல்டர்லேருந்து கீழே அந்த நம்ம தையல் 3 தையல் போடுற அந்த ஃபஸ்ட்டு தையல் வரைக்கும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப இழுக்க வேண்டாம், கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதே மாதிரி அதை அப்படியே கீழே பிளேஸ் பண்ணி வச்சுட்டு டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த ஆம்ஹோல் லைன் எங்கே வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து ஓவராக கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்கி தான் வரும். அதே மாதிரி கிராஸ் வந்து ஓவராக போடாதீங்க. கிராஸ் வந்து மெட்டீரியல் கிராஸ் ரொம்ப ஓவராக பண்ணீங்க அப்படின்னாலும் கிளாத் வந்து முன்னாடி செஸ்ட் பெருசாக இருந்தாலோ இல்லை போட்டு ரொம்ப நேரம் ஆகவோ அது இறங்கி தான் வரும். அதனால் ஃப்ரண்ட் நெக்கும் நீங்கள் மேலே தான் வச்சாகணும். இந்த மாதிரியான அது நார்மல் ப்ளவுஸுக்கு. லைனிங் ப்ளவுஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை, அது எப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். ஃப்ரண்ட்டு லென்த் அளவு எடுக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகுது. அதே அளவுக்கு நம்ம வச்சோம்னா ரொம்ப நம்ம தைக்கிற ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் லென்த் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப இழுத்து வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அது கிராஸ் கட்டிங் போது நான் சொன்ன மாதிரி ஓவராக கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா இழுத்துக்கிட்டே தான் போகும். அதனால் கரெக்டாக ஓரளவுக்கு ஷோல்டருடைய சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. கீழே டாட் லைனில் டேப் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம உடம்புல போடும்போது அது எந்த அளவுக்கு இழுத்து தருமோ அந்த அளவுக்கு இழுங்க. அந்த அளவு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லென்த்து மட்டும்தான் அதிகமாகுமே ஒழிய நீங்கள் ஓப்பன் லென்த்து, அதாவது முன்னாடி ஹூக் பட்டி ஐப்பட்டியில் வைக்கிற ஓப்பன் லென்த்தும் சைடில் பட்டிக்கு வைக்கிற அந்த அளவும் உங்களுக்கு மாறாதனால அது ஒரு பெருசாக அது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. என்னென்னா கப் ஷேப் வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த லென்த்தை வந்து ரொம்ப இழுக்காமல் உங்களுக்கே தெரியும் ஒரு அளவுக்கு நம்ம உடம்புல போடும்போது கரெக்டாக அது அந்த நம்ம செஸ்ட்டுக்கு கீழே மார்புக்கு கீழே எண்டில் வந்து அது நிற்கிற அளவுக்கு நீங்கள் இழுத்திங்கன்னா போதும். அதோட ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி வைப்போம். அது ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சரியாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து அதை ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி இழுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். 36 இன்ச்சு உங்களுக்கு பாடி சுற்றளவு அப்படின்னா 4 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, 40 இன்ச்சு வருது. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி சைடில் வந்து 10 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு, அதாவது சீம் அலவன்ஸ் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ரெடி பண்ணும்போது உங்களுக்கு 9.25 அல்லது 10 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து வரணும். அதாவது ரைட்டு லெஃப்டில் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு வரும் அல்லது 9.25 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஆம்ஹோல் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வரும். அதனால் நீங்கள் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா செஸ்ட்டு வந்து ரொம்ப சேகிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு மசில்ஸ் சதை இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்க பாடிக்கு வந்து நீங்கள் 1 இன்ச்சு, அதாவது நார்மல் ப்ளவுஸில் ஒரு 1 இன்ச்சு குறைக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி செஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கிற அளவு வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சேகிங்காக இருக்குது அப்படின்னா அந்த செஸ்ட்டுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னே இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ அதை கவனமாக இருந்து அந்த இடத்துல ஒன்றா நீங்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு தையல் போட்டு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணும்பொழுது ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நீங்கள் தையல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. இப்போ வந்து 40 சைஸ் ப்ளவுஸுக்கு 6 ஷோல்டர், ஆம்ஹோல் 6.5 வச்சு, செஸ்ட் ரவுண்டு வந்து 10.5 வச்சு 1.5 இன்ச் எக்ஸஸாக வைக்கும்போது ஆம்ஹோல் அளந்து பார்க்கும்போது 9 இன்ச் வருதுங்கிறாங்க. ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட் விட்டுட்டு தான் மெஷர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ 8.5 தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 6.5 வைக்கிறத இனி ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மாறும். இது வந்து நீங்கள் டவுட் கேட்குற அளவுக்கான விஷயம் இல்லை. நீங்களாவே உங்களுக்கு 8.5 இன்ச்சு தான் ஆம்ஹோல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 8.25 வர மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் வந்து மேலே ஏற்றிக்கோங்க. அது இல்லை எனக்கு வந்து ஷோல்டர் அளவே வச்சா கரெக்டாக தான் வருது அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் அளவே வச்சுக்கிட்டு 8.25 வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃப்ரண்ட்டு டாட்டு அளவுக்கு அப்படிங்கிறாங்க. நான் நினைக்கிறது சென்ட்ரு டாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் அந்த 1/4 இன்ச்சு சேர்த்தும் போது என்னன்னா அந்த 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு பட்டிக்கு உள்ளே போயிடும். அப்போ இருக்கிற மீதி தான் வந்து நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸு. அதனால் ஏன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறி வரும்பொழுது அந்த 1/4 இன்ச்சு வந்து நமக்கு ஹூக் பட்டியில் வந்து வைப்போம், அதே மாதிரி நம்ம வி பட்டியிலையும் வைப்போம். அப்படி வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று ஏறும்போது நமக்கு அந்த 1/4 இன்ச்சு வந்து நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்காது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து நீங்கள் இப்போ 3 இன்ச்சு உங்களுக்கு டாட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.25 தான் வரும். அதனால தான் வந்து அந்த 1/4 இன்ச்சு நான் வைக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சராக, நீங்கள் இதுதான் மெயின் பண்ணி கேட்குறீங்களா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. இருந்தாலும் 3 இன்ச்சு வருது அப்படின்னா 2.25 வருது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு வைங்க. 2.5 தான் வருது அப்படின்னா 2.25 வைங்க.
அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மிஸ்டேக் வராது, அது கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சில் முன்ன பின்ன உள்பக்கமாக முன்னாடி தள்ளி வந்துருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப்பினுடைய இது வந்து முன்னாடி சுருக்கமாக தெரியும். அவுட்டரில் தள்ளி போயிருச்சு அப்படின்னா கூட ஓரளவுக்கு அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் அது உங்களுக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.